எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்கள். அதுலேயும் ஸ்பெஷலாக எல்லாராலையும் கேட்கப்பட்ட டூனா ஃபிஷ் கறி ரெசிப்பியாக நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக் இன்னும் நிறைய பேருக்கு என்னுடைய வீடியோஸை கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிரயோசனம் இல்லாமல் இருந்தாலும் வேறு சில ஆட்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனப்படும். ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கோ. ஓகே, இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்கோ. இன்றைக்கும் வளமை போல் 6:30 எழும்பியாச்சு. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் டே தான். ஏனெண்டா இன்றைக்கு வியாழக்கிழமை. இப்பயுமே நான் வியாழக்கிழமை எடுக்கிற வீடியோ தான் நான் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்களென்றால் சரியான குளிர், வெளியில் விண்டோக்கு பக்கத்தில் நின்று பார்க்கவே முடியாமல் இருக்குது. அவ்வளோ ஒரு குளிராக இருக்குது. இப்போ பார்த்தீங்களென்றால் நான் எப்பயுமே காலையில் எழும்பினுடனேயும் ஒரு 1/2 கப் சுடு தண்ணி குடிப்பேன். அதுவும் நல்ல கொதி தண்ணியில் ஒரு மிதமான சூட்டில் இந்த எண்ணெய் கரையில் நின்று இந்த தண்ணியை குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஏனெண்டா இங்கே குளிர் அப்படித்தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்களென்றால் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு எழுப்பி ரெடி பண்ணுற டைம் ஆகிட்டது. இந்த குளிருக்கு இனி ஒவ்வொரு ஆளாக எழுப்பி அவைகளை ரெடி பண்ணி அனுப்புகிறதே போதுமெண்டே ஆயிரும். ஏனென்றால் இங்கே காலையில் அவ்வளவு குளிராகவே இருக்குது. இந்த பிள்ளைகளெல்லாம் எப்படித்தான் ஸ்கூலுக்கு போகுதலோ தெரியலை. இப்போ பார்த்தீங்களென்றால் பிள்ளைகள் எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இப்போ நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் தான் நிற்கிறேன். இப்போ நான் அவருக்கு டீ கொடுத்துட்டேன். இப்போ நான் டீ குடிக்க போகிறேன். நான் இப்போ ஹோலுக்குள்ளே போயிருந்து தான் டீ குடிக்க போகிறேன். இப்போ நான் டீ குடிச்சு ஃபோனில் ஒரு புக் கொண்டு டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த புக்கை வாசித்து தான் நான் குடிக்க போகிறேன். அந்த புக் நான் இப்போ 2-3 நாளாக ஒரு கொஞ்சம் நேரம் வாசித்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக அந்த புக் இருக்குது. இந்த புக் பார்த்தீங்களென்றால் ஜப்பானிய மக்களுடைய வாழ்வியல் ரகசியம் என்று சொல்லலாம். நீங்களும் விருப்பப்பட்டால் இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி வாசிக்கலாம். அந்த எப்படி ஹெல்த்தியாக இருக்க வேணும், அந்த ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேணும், எப்படியான சாப்பாட்டு முறைகளை சாப்பிடணும், உடற்பயிற்சியை பற்றி நிறைய பழக்க வழக்கங்களை பற்றி இந்த புக் தமிழால் இருக்குது. அந்த புக்கைத்தான் நான் இப்போ வாசித்து கொண்டிருக்கிறேன். இந்த புக்கின் பேர் பார்த்தீங்களென்றால் இக்கிகை. இந்த இக்கிகை தமிழாலையும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த புத்தகம் வந்திருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த புத்தகத்தை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாசித்து கொள்ளலாம். இப்போ டீ எல்லாம் குடிச்சிட்டு பார்த்தீங்களென்றால் நான் சமைக்கிறதுக்காக வேண்டி நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். நான் பிள்ளைகளுக்காக வேண்டி பொன்னி அரிசி போட போகிறேன். பொன்னி அரிசியை நல்ல வடிவாக கழுவிட்டேன். இப்போ இதை நான் ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டு தான் போடுவேன். அப்போ தான் அந்த சோறு எங்களுக்கு நல்ல சாஃப்டான சோறாக வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் அரிசி எல்லாத்தையும் ஊற விட்டுட்டேன். இது நைட்டு நான் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு படுத்தேன். நான் அதுக்கு பிறகு அந்த மிஷின் நல்லா பர்ஃபெக்டாக கழுவிட்டுது. அப்போ அதில் இருந்த பிளேட்டுகள் அதெல்லாம் எடுத்து அடுக்கிட்டேன். இப்போ இன்னும் இந்த ஸ்பூனுகள் கிளாஸுகள் எல்லாம் கிடக்குது. இப்போ அதையும் நான் எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். எப்பயுமே பார்த்தீங்களென்றால் அப்பப்போ நாங்கள் எடுத்து அடிக்கிறோமென்றால் தான் அந்த பொருட்களை நாங்கள் உரிய இடத்துல வைப்போம். இல்லை இது இருக்கட்டுக்கும் நாங்கள் பிறகு வைப்போம் என்றால் அது 2 இல்லை 3 நாளைக்கு மிஷினோட அப்படியே இருக்கும். நான் கூட அந்த பழக்கத்தில் தான் இருந்தேன். இப்போ எல்லாம் நான் திருந்தி இப்போ எல்லாத்தையும் உடனேயே முடிச்சிருவேன். ஓகே, இப்போ இங்கால பார்த்தீங்களா அந்த ஸ்பூனுகள் எல்லாம் நிறைய, ஏனெண்டா ஒரு நாளைக்கு நிறைய ஸ்பூனுகள் எல்லாம் பிள்ளைகள் யூஸ் பண்ணுவேணும். அப்போ அந்த ஸ்பூன் எல்லாத்தையும் இந்த மிஷினில் போட்டு வச்சேனா இப்போ எல்லாத்தையும் எடுத்து அதையும் இந்த லாச்சியில் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் என்றால் அந்த வேலையும் எனக்கு முடிஞ்சுது. ஓகே, இன்றைக்கு நான் இந்த சூர மீன் கறி தான் வைக்க போகிறேன். அதாவது டூனா ஃபிஷ் இதை சொல்கிறது. ஊரில் சூர மீன் இதை சொல்கிறது. இந்த மீன் பார்த்தீங்களென்றால் எல்லா நாடுகள்லையும் இருக்குது. ஆனால் எல்லா நாடுகள்லையும் விலை கூடின மீன் தான். இதில் இருக்கக்கூடிய மீன் நிறம் பார்த்தீங்களென்றால் 530 கிராம் தான். ஆனாலும் 15 ரூபா 89 போட்டிருக்குது. அவ்வளவத்துக்கு இந்த மீன் விலை கூடினது மீன். இந்த மீன் எங்களுடைய வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதை விட இது முள் இல்லாமல் பார்க்கும்போதே அந்த இறைச்சி
துண்டுகள் மாதிரி இருக்கிறபடியாக பிள்ளைகள் கூட இந்த மீனை வந்து விரும்பி சாப்பிடுவினும். அதை விட இந்த மீன் டேஸ்ட்டுக்கு வேறு எந்த மீனையுமே அடிக்க முடியாது. சில பேர் சொல்கிறீங்க இந்த மீன் வந்து சரியில்லை, அதால் நாங்கள் வாங்குறேலேண்டு. ஆனால் இந்த மீனை வந்து நாங்கள் சமைக்கிற விதத்தில் சமைக்க வேணும். ஆனால் இந்த மீன் வந்து விரும்பாத ஆட்களே கிடைக்காது. ஆனால் நிறைய பேர் என்னோட கதைக்கும் போது சொல்கிறீங்க இந்த மீன் வந்து சரியில்லை, டேஸ்ட் இல்லை, நாங்கள் சாப்பிட்றதில்ல, நாங்கள் வாங்குறதில்லண்டு. இந்த மீனை வந்து நாங்கள் எப்படி சமைக்கிறோமோ அதுபோல தான் நாங்கள் சமைக்கணும். ஏனென்றால் ஒவ்வொரு மீனையும் வந்து நாங்கள் ஒரே மாதிரி சமைக்க முடியாது. சில மீனை வந்து வித்தியாசமாக சமைச்சா தான் அந்த டேஸ்ட் எங்களுக்கு வரும். இந்த மீன் சரியில்லாட்டிக்கு ஒரு நாளுமே கிலோ வந்து 30 யூரோக்கும் 30 யூரோக்கும் மேலேயோ எங்கேயுமே இது விற்க மாட்டினும். ஒரு 2-3 ரூபா விற்றுட்டு போயிடுவாங்க. ஏனெண்டா இது வந்து எல்லாராலையும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு டேஸ்டான மீன். ஓகே, இப்போ மீனெல்லாம் அளவளவான துண்டுகளாக நான் வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி போட்டு புளி, மஞ்சள், உப்பு தேவையான அளவு போட்டு நான் இதை இப்படியே மூடி விட போகிறேன். ஏனென்றால் எப்பயுமே உப்பு புளி இந்த மீனில் ஊறினா தான் இந்த மீனுக்குரிய அந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பிளேட் எடுத்து நான் இதை மேலே மூடி விட போகிறேன். இது எங்களுக்கு ஊறிக்கொண்டு இருக்கட்டுக்கும் நாங்கள் இந்த கறிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸுகளை வந்து ரெடி பண்ணுவோம். இங்கே பாருங்கோ, இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு தான் போடுறேன். இது கடைகளில் இருக்குது. உங்கள்கிட்ட இது இருந்தால் போடுங்கோ, அல்லது நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக டொமேட்டோ இருந்தால் நீங்கள் ஒன்று போடலாம், தாராளமாக போடலாம். டொமேட்டோ பேஸ்ட்டு போட்டாலும் கறி ஒரே டேஸ்ட்டு தான் வரும். இந்த டொமேட்டோ ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் ஒரே டேஸ்ட்டு தான் வரும். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த கறி சமைக்கிறதுக்காக நான் ஃபேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த ஃபேன் வந்து எனக்கு ஹீட் ஆகிட்டுது. இப்போ இந்த பேனுக்குள்ளே தேவையான அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் கிச்சனில் என்ன எண்ணெய் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெயை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். இப்போ இந்த வெங்காயத்தோடையே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயுமே நாங்கள் மீன் கறிக்கு வெங்காயத்தோடு சேர்த்து வெந்தயத்தை வதக்கினவென்றால் அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோடைய ஒரு 5 உள்ளிப்பல் வெட்டி வச்சுருந்தேன்னா அதையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் வதக்கி விட போகிறேன். இப்போ இந்த வெங்காயம், உள்ளி, வெந்தயம் மூண்டும் சேர்ந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு எங்களுக்கு வதங்கி வரட்டுக்கும். இப்போ இந்த வெங்காயம் எங்களுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துட்டுது. இப்போ நான் இதில் எடுத்து வச்சிருக்கிற கறிவேப்பிலை, அதோட பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன், அதையும் நான் இதில் சேர்த்து கொள்கிறேன். இப்போ இதுக்கும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து எங்களுக்கு வதங்கி வரட்டுக்கும். இந்த வெங்காயம் எங்களுக்கு இவ்வளவுத்துக்கு வதங்கி வந்த உடனேயுமே நான் இதில் கறித்தூள் சேர்த்து கொள்ள போகிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கறித்தூளை சேர்த்து கொள்ளுங்கோ. இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த கறித்தூளை நாங்கள் வதக்கும் போது இந்த கறி எங்களுக்கு நல்ல கலராக வரும். இதோடையே பார்த்தீங்களென்றால் எடுத்து வச்சிருக்கிற இந்த டொமேட்டோ பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் டொமேட்டோ கூட நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களா நான் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். ஒரு 30 செகண்ட் வதக்கினாலே போதும். கூட விட்டுட்டோமென்றால் இந்த தூள் எங்களுக்கு கருகிரும். இப்போ நான் புளி, மஞ்சள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மீனை நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோடையே கொஞ்சமாக தண்ணியும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவில் நான் தண்ணி இதில் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு இந்த கறி வேணுமோ நீங்கள் அவ்வளவுத்துக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு, புளி இதில் சேர்க்கக்கூடிய மற்ற இன்க்ரீடியன்ஸுகளையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டாத்தான் அந்த கறி வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வரும். இப்போ பார்த்தீங்களென்றால் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுப்பையும் வந்து மீடியம் ஹீட்டுக்கு குறைச்சி விட்டுட்டு ஒரு மூடியால் மூடி 10 நிமிடம் விட போகிறேன். இப்போ பாருங்க, ஒரு 10 நிமிடம் கழித்து நான் திறந்து காட்டுறேன். இந்த கறி எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இந்த கறி வந்து நல்லா கொதிச்சு எங்களுக்கு வந்துட்டுது. அந்த விட்ட எண்ணெயும் பாருங்க இவ்வளவு மேலே வந்திருக்குன்னு சொல்லி. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களா நாங்கள் உப்பு புளி வந்து டேஸ்ட் பண்ண வேணும். எனக்கு நான் விட்ட உப்பு புளியெல்லாம் பர்ஃபெக்டாக காணும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் சில வேளையில் காணாதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தேவையான அளவு விட்டு கொள்ளலாம். இப்போ நான்
1/2 கப் திக்கான தேங்காய் பால் விட்டு கொள்ள போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். ஏனென்றால் ஆல்ரெடி இந்த கறி வந்து எங்களுக்கு திக்காகத்தான் வரும். ஏனென்றால் திருப்பியும் நாங்கள் இதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிடம் நாங்கள் இந்த கறி வந்து வத்தி வார அளவுக்கு விட போகிறோம். ஏனென்றால் இந்த சூர மீன் கறி வந்து எப்பயுமே நாங்கள் திக்காக சாப்பிட்டா தான் அந்த கறி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் விட்ட தேங்காய் பாலையும் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ திருப்பியும் நான் மூடி ஒரு 5-6 நிமிடம் இதை வச்சு கொள்ள போகிறேன். ஏனெண்டா இந்த கறி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும். இப்போ அது மட்டும் இந்த கறியை நான் மூடி வைக்க போகிறேன். ஓகே, இப்போ எங்களுடைய மீன் கறி வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டுது. இப்போ பாருங்கோ, அந்த விட்ட தேங்காய் பாலில் இருந்த எண்ணெயும் நாங்கள் சமைக்கும்போது தாளிக்க விட்ட எண்ணெயும் நல்ல மேலே வந்திருக்குது. இந்த கறியின் கலரும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ இனி இந்த கறியை நான் அடுப்பிலிருந்து இறக்கி மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு நான் சர்வ் பண்ணேக்கில் இந்த கறி வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 நிமிடம் இந்த கறியை நான் சமைச்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கறி எவ்வளவுத்துக்கு திக்காக வந்திருக்குதுன்ட்டு பாருங்க. இப்போ ஒரு பவுலில் நான் உங்களுக்கு போட்டு காட்டேன். அப்போ உங்களுக்கு இந்த கறி வந்து எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு தூனா பீஸ் கறி நான் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்ச் சாப்பிட்ற டைம் ஆகிட்டது. பிள்ளையெல்லாம் ஸ்கூலால் வந்திருக்கணும். இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம். இன்றைக்கு பாருங்க, இந்த தூனா பீஸ் கறி, பீன்ஸ், முட்டை அவிச்சிருக்கிறோம். இந்த தூனா பீஸில் எடுத்து ஒரு 4-5 பீஸ் வந்து பொரித்து எடுத்திருக்கிறோம். உண்மையில் கறி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. என்னடா அக்கா தானே சாப்பிட்டு கொண்டு இந்த கறியெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறான்ட்டு யோசிக்காதேங்கோ. நீங்களும் இதே முறையில் கட்டாயம் செய்து பாருங்கள். உங்களுக்கும் இந்த பீஸ் கறி பிடிக்கும். பிடிக்காத ஆக்களே இருக்க மாட்டீங்கள். ஏனென்றால் எப்படி இந்த கறி சமைக்கிறேன்னு சொல்லி நான் ஓரளவு வயசுலேருந்து எங்களுடைய அம்மா செய்ததை நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் அவட்ட கேட்டு புளிகளை திருத்தி சமைச்சது தான் இந்த கறி. இந்த கறியில் நான் வீட்டில் சமைக்கிற எல்லா சமையலுமே என்னுடைய அம்மாவின் கைப்பக்குவம் தான். இப்போ பார்த்தீங்களென்றால் சாப்பிட்டு ஒரு 10-20 நிமிஷம் இருந்துட்டு வந்து இப்போ இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்ச எல்லா பொருட்களுமே எடுக்க வேணும். இப்போ அந்த வேலை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம்ன்றால் ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி போயிடும். இப்போ ஹோலுக்குள்ளேயும் ஏராளமான டெக்கரேஷன் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ அதுகளும் எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். கிச்சன் டெக்கரேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் நீங்களும் அதை செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இப்பையும் பார்த்தீங்களென்றால் ஒரு வேலையை செய்யக்குள்ள என்னப்படி உன்னப்படி என்ன விடு உன்னை விடண்டு முழு பேரும் வந்து செய்தோன்றிருப்பினும். ஆனால் இங்கே பாருங்கோ, கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கு 8 நாள் ஆயிட்டுது. யாருமே இந்த ஒரு பொருளையும் என்னோடு எடுத்து வைக்க வரவே இல்லை. இப்போ இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட்டுகளையும் இந்த போலுகளையும் கலட்டுறதே எனக்கு போதுமென்று ஆயிட்டுது. நான் களைச்சே போயிட்டேன்னு சொல்லலாம். இப்போ இதையும் நான் எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் புதன்கிழமை துவைச்சி போட்ட உடுப்பு எல்லாமே மடிக்க இருக்குது. அப்போ எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேனண்டா பிள்ளைகள் தங்களோட உடுப்பெல்லாம் கொண்டு வச்சிடணும். இன்றைக்கு இதில் எங்களுடைய உடுப்பு இல்லை, பிள்ளைகளின்ற உடுப்பு தான். இப்போ அதையும் நான் மடித்து போட்டு கடைக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்க இருக்குது. இப்போ கடைகளுக்கு போகிறோம். முதல்ல பார்த்தீங்களா நான் இந்த லிடலுக்கு தான் போகிறேன். இது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது. நான் இங்கே தான் என்னுடைய பொருட்களை அதிகமாகவே நான் வாங்குறது. சில பேர் சொல்லுவினும் நாங்கள் வந்து லிடலுக்கு போகிறேல, நாங்கள் பெரிய பெரிய கடைகளுக்கு தான் போகிறேன்னு சொல்லுவினும். ஏன் அப்படி சொல்கிறீங்களேன்னு உண்மையாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த லிடல்லையும் வந்து அப்போல ஒரு நல்ல பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதை விட பார்த்திங்களா நாங்கள் அங்கே வாங்கக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களே உண்மையில் நல்லது தான். ஏனெண்டா அங்கே வந்து விலையும் வந்து மலிவாக இருக்குது. நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் வந்து புழுகையில் ஏனெண்டா இங்கே வந்து
5000 10,000 வந்து மாத சம்பளம் கிடையாது. எங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையையும் கொண்டு போக வேணும். ஆனால் நிறைய பேர் எனக்கு சொல்கிற பதில் உண்மையிலே எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. நாங்கள் இங்கே போகிறேல நாங்கள் விலை கூடின கடைகளின் பேர்களை சொல்லுவேன். நான் நினைக்கிறது ஓகே அவியலுக்கு அது ஓகே இருக்கிறபடியால் அவியல் அங்கே போகினோம், எங்களுக்கு இங்கே ஓகே இருக்கிறபடியால் நாங்கள் இங்கே போகிறோம்ண்டு. இங்கே வந்து இந்த சாப்பாட்டு ஐட்டங்கள் மட்டுமே இல்லை, இன்னும் வேறு இன்னும் நிறைய வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இந்த கடையில் போடுறது. அது பிரான்ஸில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பிரான்ஸில் மட்டுமில்லை, இங்கே வெளிநாடுகளில் அதிகமான இடங்களில் இந்த லிடல் இருக்கிறபடியால் அல்டி இருக்கிறபடியால் நிறைய பேருக்கே இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்த்தீங்களென்றால் நான் இதில் உங்களுக்கு காட்டுற பொருட்கள் எல்லாமே நான் லிடலில் தான் வாங்கினது. உண்மையில் வந்து லிடலில் வந்து விலையும் மலிவு, அதோடைய நல்ல குவாலிட்டியான பொருட்களும் எங்களுக்கு அங்கே கிடைக்கும். சில வேளையில் இங்கே வந்து கிடைக்காத பொருட்களை வந்து நாங்களும் வேறு கடைகளில் போய் வாங்குறது. ஆனாலும் மோஸ்ட்லி பார்த்தீங்களென்றால் நான் லிடலில் தான் என்னுடைய எல்லா பொருட்களையுமே வாங்கி கொள்வது. இந்த சோஸ் பொலோனியஸ் பெட்டி கட்டாயம் நான் சொல்லணும். ஏனெண்டா இங்கே ஃப்ரான்ஸிலேருந்து நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க. உண்மையில் நல்ல குவாலிட்டி தான், நீங்கள் வேண்டி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பட்டரும் பார்த்தீங்களென்றால் கேக் வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல சூப்பராகவும் இந்த கேக் வருது. நான் முதல் லுக்லரில் தான் வாங்கி யூஸ் பண்ணினேன். ஆனால் அந்த கேக் வந்து அவ்வளவா எனக்கு நல்ல சாஃப்டாக வரையில, அது வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையோட வாரபடியால் இந்த பட்டரை வேண்டி கேக் அடித்து பாருங்கள். உண்மையில் கேக்கும் நல்ல பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்களென்றால் இந்த பூவல் பேக்கும் நான் லிடலில் தான் வாங்குறது. மற்றது இந்த சீஸும் வந்து நல்லா இருக்குது. ஆனால் நான் டெய்லியும் யூஸ் பண்ணுறது இந்த மாத்தான். இது வந்து என்னட்ட கொமெண்ட்ஸில் கேட்டவர்களுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். வேண்டி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கோ. ஓகே, இங்கால பார்த்தீங்களென்றால் நான் தமிழ் கடைக்கும் போயிருந்தேன். அங்கேயும் கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருக்கிறேன். இப்போ அதையும் நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். என்னென்னு நான் இந்த நண்டு பட்டியும் பார்த்தீங்களென்றால் தமிழ் கடையில் தான் இருக்குது. இதுவும் உண்மையில் நல்ல நிறைய தசை உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த நண்டையும் நீங்கள் வேண்டி யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையில் உங்களுக்கும் பிடிக்கும். நாங்கள் டெய்லியும் இது தான் வாங்கி கொள்வது. இது சூப்பன் கோழி. உண்மையில் நான் சூப்பன் கோழி கறி ரெசிபி போட்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் உங்களுடைய ஆதரவை தந்திருக்கிறீங்க. நான் இவ்வளவுத்துக்கு அந்த கறி வந்து எனக்கு ரீச் ஆக மாட்டேன் நான் யோசிக்கவே இல்லை. உண்மையில் ஒரு டேஸ்டான கறி தான். நிறைய பேர் என்னட்ட அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, அக்கா நீங்கள் என்ன தேங்காய் பால் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து தேங்காய் திருவி பால் அடித்து யூஸ் பண்ணுறதே குறைவு. நான் இந்த தேங்காய் பால் தான் நான் தமிழ் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா உண்மையில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான தேங்காய் பால் தான். நீங்கள் எல்லா பொருட்களுமே இங்கே நம்பியே வாங்கி கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து சம்பா அரிசி தான். இந்த சம்பா அரிசி வந்து நான் ஜெலோ ரைஸுக்கு யூஸ் பண்ணுவேன் அல்லது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த அரிசி வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதுக்காக நான் இந்த சம்பா அரிசி வாங்கியிருக்கிறேன். இது சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கிறேன். உண்மையில் சின்ன வெங்காயம் பார்க்க அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. வாங்கி கொண்டு வந்துட்டேன். அங்கே எடுத்துட்டு இங்கே வீட்டை கொண்டு வந்து பார்த்தனண்டா எல்லாமே முளைச்சி போயிருந்தது. சரி ஓகே, ஒரு நாள் ரெண்டாலும் யூஸ் பண்ணுவோமென்று விட்டுட்டேன். இங்கால பார்த்தீங்கன்னால் பச்சை மிளகாயும் உண்மையில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதையும் நான் கொஞ்சம் தூக்கி கொண்டு வந்துட்டேன். இது என்னென்று பார்த்தீங்களென்றால் பச்சை கச்சான் அவிச்சு சாப்பிடும்போது அப்பளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். இந்த கச்சான் வந்து ஊரிலையெல்லாம் நாங்கள் ஒரு பருவம் வரை எங்கள் அம்மாக்கள் எல்லாம் பிடுங்கி நாங்கள் ஸ்கூலால் வரை எங்களுக்கு அவிச்சு தருவினோம். உண்மையில் அதை இருந்து எல்லாருமா சேர்ந்து உடைச்சி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். இது இங்கால மஞ்சத்தூள் வாங்கியிருக்கிறேன். இது வந்து வெந்தயம் வாங்கியிருக்கிறேன். இது கருவா வாங்கியிருக்கிறேன். எங்களுடைய ஸ்ரீலங்கா ஸ்பைசி ஐட்டங்கள் எல்லாமே நான் தமிழ் கடையில் தான் வாங்கிக்கொள்ளும். இது எல்லாருக்குமே தெரியும். லெமன் கிராஸ், இது வந்து கருவேப்பிலை. இது வந்து தங்கம். எங்களுக்கெல்லாம் இங்கே வெளிநாடுகளில் இந்த கருவேப்பிலை வந்து ஒரு தங்கம் மாதிரி தான் நாங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். இது இஞ்சி, இதுவும் தமிழ் கடையில் தான் நான் வாங்கினது. இந்த ஐட்டம் கொஞ்சம் பார்த்தீங்களென்றால் என்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு துருக்கி கடை இருக்குதுன்ட்டு நீங்கள் வீடியோஸ்லையும் பார்த்துருக்குறீங்க. நிறைய பேர் என்னட்ட கொமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்கிறீங்க. இது கொக்கோக்காக நான் வாங்கினது. இந்த நோக்கோல் அவளுக்கு பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்களா ஹிமாலயன் உப்பு. இது ஹிமாலயனில் பவுடர் உப்பு நான் வாங்கியிருக்கிறேன்.
கல்லும் வச்சிருக்கிறேன், இது பவுடராக வாங்கியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் டேட்ஸ் வாங்கியிருக்கிறேன். டேட்ஸ் கேக் அடிக்கிறதுக்காக டேட்ஸ் வாங்கியிருக்கிறேன். இது வந்து நல்ல சாஃப்டாகவும் நல்ல களியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டேட்ஸ் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதுதான் நான் அந்த கறிக்கு போட்ட டொமேட்டோ பேஸ்ட். இது நீங்கள் இப்படி டின்னிலையும் வாங்கி கொள்ளலாம். இது பார்த்தீங்களா டொமேட்டோ கெச்சப். இது கொஞ்சம் அந்த உரைப்புள்ளது, பிள்ளைகளுக்கு பிடிக்கும், அதால் நான் இதையும் வாங்கியிருக்கிறேன். இது வாழைப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கியிருக்கிறேன். உருளைக்கிழங்கும் வாங்கியிருக்கிறேன். 5 கிலோ பேக் இருந்தபடியாக வாங்கியிருக்கிறேன். ஒரு 2-3 மாதத்துக்கு இது எங்களுக்கு கிடந்து இழுபடும், பரவாயில்லை. முளைக்காமல் வச்சு பாதுகாத்தால் இதை நாங்கள் வச்சு ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். இது வந்து வத்தாளங்கிழங்கண்டு எங்களுடைய ஊரில் சொல்கிறது. இது இங்கே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிறது. இது என்னுடைய சின்ன மகளுக்கு பிடிக்கும். 2 பேரும் ஏப்ரேயரில் வச்சு சாப்பிடுவோம். அப்போ அதுக்காக நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ எல்லா பொருட்களையும் உடனேயும் எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு விடுவோம். இது வந்து நான் உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் போட்டு வைக்கிறது. உண்மையில் இது வந்து இங்கே வாங்கினேன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே எனக்கு ஒரு லோக்கல் சோப் ஒன்று இருக்குது, அங்கே தான் நான் வாங்கினேன். உண்மையில் கழுவியும் நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதை விட நாங்கள் இதுக்குள்ள என்ன பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த பொருட்கள் வந்து அழுகாமல் இருக்குது. ஏனென்றால் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்களென்றால் அந்த சாக்கு சணலால் பின்னப்பட்ட ஒரு பேக் தான் இது. இப்போ அதுக்குள்ளே தான் நான் வெங்காயமும் வைக்கிறது, இந்த உருளைக்கிழங்கு வைக்கிறது, உள்ளி இஞ்சி எல்லாமே நான் இதுக்குள்ளே தான் வச்சு கொள்வது. நீங்களும் உங்களுக்கு அங்கங்கேயும் கடையில் இருந்தால் பார்த்து இதை வாங்கி கொள்ளலாம். எப்பயுமே பச்சை மிளகாய் பார்த்தீங்களா நான் வாங்கி கொண்டு வந்த உடனே கழுவ மாட்டேன். அதை கொஞ்சம் ஒரு கொட்டன் துணியால் நல்லா துடைச்சிட்டு இந்த காம்பு எல்லாத்தையும் உடைச்சி நான் இது போல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு டிஷ்யூ பேப்பர் விரிச்சிட்டு இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் போட்டு வச்சிருவேன். இது எனக்கு 1 மாதத்துக்கு மேலேயே வரும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் அதை மாதிரி தான். நீங்கள் கருவேப்பிலை வந்து பவுன் விலை விற்கும், ஆனாலும் சில வேளையில் நல்லதாக இருக்கும், சில வேளையில் வந்து இப்படித்தான் கிடைக்கும். அப்போ இதையும் நான் இன்றைக்கு நல்ல வடிவாக எல்லாமே துப்புரவாக்கி போட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு இதையும் நான் போட்டு மூடி வைக்க போகிறேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே தங்கம் வாங்கலாம், ஆனால் கருவேப்பிலை வாங்கலாது. நாங்கள் எல்லாம் தங்கத்தை விட பாதுகாப்பாக தான் இந்த கருவேப்பிலையே வச்சுருப்போம். ஏனென்றால் எங்களுக்கு கருவேப்பிலை இல்லாட்டிக்கு கிச்சனில் வந்து சமைக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அது எனக்கு மட்டுமில்லை, கிச்சனில் சமைக்கிற எல்லாருக்குமே அது உங்களுக்கு தெரியும். இந்த கருவேப்பிலை சில வேளையில் பார்த்தீங்களென்றால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அந்த மரத்தில் பிடிங்கின மாதிரி வரும். ஆனால் இன்றைக்கு நான் வாங்கின கருவேப்பிலை பார்த்தீங்களென்றால் எல்லாம் நிறைய காஞ்சு போய் இருக்குது. ஆனால் இந்த வாங்கின விலைக்கு இந்த கருவேப்பிலை அவ்வளவுத்துக்கு காஞ்சு போயிருக்குது. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு வச்சு இதை யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, எந்த பொருளை நான் வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்தாலும் உடனேயே அந்த பொருட்களை நான் அந்தந்த இடத்துல எல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன். ஏனெண்டா அப்போ தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த உள்ளி பார்த்தீங்களென்றால் நான் வந்து 12 ரூபா கிலோவுக்கு வாங்கிட்டேன். நல்ல பெரிய பெரிய உள்ளி, பார்க்கவும் நல்ல வடிவாக இருந்தது. அப்போ இந்த உள்ளியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கெல்லாம் பார்த்தீங்களென்றால் இந்த 1 கிலோ உள்ளி வந்து தமிழ் கடையில் நான் வாங்கினான். ஏனெண்டா உள்ளி வந்து எப்பயுமே ஒரு 2 கிலோ உண்டாலும் ஒரு மாதத்தில் சிலவாகும். அப்போ திருப்பி இதுக்கண்டு கடைக்கு போகிறதோண்டு பார்த்துட்டு இப்போ நான் இந்த உள்ளியையும் வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு நான் வீட்டுக்கு எப்பயுமே செய்து வைப்பேன். இப்போ அதுக்காக நான் இந்த இஞ்சியும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இஞ்சி அவ்வளவு நல்லதாக இல்லை. அப்போ அதால் நான் ஒரு 1/2 கிலோ அப்படித்தான் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன்.
இங்கால பார்த்தீங்களென்றால் கொஞ்சம் கச்சான் அதுகள் வாங்கியிருக்கிறேன். இந்த கச்சானை யூஸ் பண்ணி நான் குக்கி செய்வேன். அதை விட பொங்கல் வேறு வேறு தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறபடியால் இந்த வறுத்து இருக்கிற கச்சான் அதுவும் வந்து சின்ன சின்னனாக இருக்கிற கச்சான் தான் நான் விரும்பி வீட்டுக்கு வாங்குவேன். இது நான் லிடலில் தான் வாங்கினேன். இதையும் இந்த போத்தலில் போட்டு வைப்பேன். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தெரியாத மாதிரி ஏனெல்லாம் சொல்லுதண்டு நீங்கள் சில பேர் யோசிப்பீங்கள். உண்மையில் எனக்கு வெண்ணிலா என்று சொல்லி ஒரு தங்கச்சி இந்த யூடியூப் மூலம்தான் எனக்கு அறிமுகமானவா. அவள் பர்சனலாக கூட எனக்கு மெசேஜ் எழுதுவா, அக்கா இங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது, இது எப்படியான பொருட்கள்ண்டு ஒருக்கா நீங்கள் எனக்கு சொல்லுங்க, அப்போ தான் எனக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குமெண்டு எனக்கு அடிக்கடி சொல்லுவா. அப்போ அதால் தான் நான் அரைவாசியும் இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து எந்தெந்த பொருட்கள் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி எங்கே வாங்கலாமென்று நான் இதில் சொல்லுறது. மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் உங்களுக்காக தயவு செய்து நான் இதை சொல்கிறேன்னு நீங்கள் யாருமே இது எடுத்துக்கொள்ள வேண்டாம். பிறகு கொமெண்ட்ஸில் எழுதிடுவீங்க இது எங்களுக்கு தெரியாத மாதிரி இப்போ வந்துட்டா சொல்லுறதுக்கு என்று தான் நீங்கள் சொல்லுவீங்க. தயவு செய்து அப்படி யாரும் தப்பாக கொமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். இந்த உப்பு ஹிமாலயன் உப்பு, நான் கல் உப்பும் வச்சிருக்கிறேன். இந்த முறை பார்த்தீங்களென்றால் இந்த முன்கடையில் இது வந்து தூள் உப்பாக இருந்தது. அப்போ தூள் உப்புண்டா எங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும் என்று சொல்லி போட்டு இது 1 கிலோ இப்போ இதையும் வேண்டி கொண்டு வந்து அதில் அரைவாசியை நான் இப்போ இந்த உப்பு சாடிக்குள்ளே போட்டு வச்சிட்டேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து உப்பு குறையக்கூடாதுன்னு சொல்லுவேணும். ஆனாலும் இங்கே வந்து அந்த வெள்ளை உப்புலேயே கல் உப்பு இருக்குது, வெள்ளை உப்புலேயே தூள் உப்பு இருக்குது. இப்போ இந்த ஹிமாலயன் உப்புலையும் 2 வகையான உப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.